எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ இந்த கையில் இந்த 5 கையில் பார்த்தீங்கன்னா, இது 3வது விரல் சின்னதா ஒரு பிசிறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அது சேஃப்டி பின்ன வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீக்கி விட்டு அது பிசிறை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேங்க. ஆனால் அது இது பண்ணுறப்ப போயிடுச்சுன்னு நினச்சி விட்டுட்டேன். அது கடந்து ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. போன மார்ச் மாதம் இது மாதிரி இது பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா, சின்னதாக புண்ணு மாதிரி பரவி பெரிய லெவலில் போயிட்டு இவ்வளோ பெருசாக இதாகிடுச்சு. இப்போ நான் இந்த ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன். நான் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சேன். அப்புறம் இந்த ஆயின்மெண்ட் கொடுத்தாரு. பாருங்கள், இந்த ஆயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸு குளோபிட்டாசோல் ப்ரோபனேட் அண்டு சைசாலிக் ஆசிடு ஆயின்மெண்ட்டு டிஐசிபி எஸ்ஏஎல் ஆயின்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 30 கிராம் தாங்க இதனுடைய எடை. இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க 217 ரூபா. ஆனால் எனக்கு 211 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. டாக்டர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ஆச்சு. இப்போது டாக்டர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை உள்ளே உங்களுக்கு சீல் பிடிச்சிருச்சு. அதனால் இந்த 3 நாளைக்கு இந்த ஆயின்மெண்ட்டை காலையிலையும் நைட்டும் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சிட்ட உடனே பாருங்கள், என்னைய பகலில் வாங்க, நைட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், இதுலேயும் மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 217, ஆனால் 211 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. இப்போது டாக்டர் இந்த ஒரு ஆயின்மெண்ட்டு போட்டு 3 நாள் எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த சீல் மாதிரி இருந்துச்சுன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, சுகருக்கு கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி சுகர் செக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ரேவும் எடுக்க சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அது உள்ளே ஏதாவது இந்த பிசுறு கிளாஸ் பீஸாக இருக்கலாம், இல்லைன்னா அயன் பீஸாக இருக்கலாம். ஏதாவது இருந்துச்சுன்னு அப்படி இருந்ததுன்னா அங்கே இந்த ஒரு விரலில் பார்த்திங்கன்னா அனிஸ்டீசியா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 2 அனிஸ்டீசியா கொடுத்துட்டு, அந்த அனிஸ்டீசியா கொடுத்ததுக்கப்புறமா இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த எந்த இடத்துல அந்த பிசிறு இருக்கோ அதை லோக்கல் அந்த அனிஸ்டீசியா கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த இடத்த வெட்டி அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி இல்லை, இது ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸ்டர்னல் மெடிசன் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக டேப்லெட்ஸு கேப்சூல்ஸ் இந்த மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் இந்த பதிவு மூலிமா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் செல்ஃப் மெடிசன் எடுக்காதீங்க. நான் இந்த கடந்த 6 மாதமாக கண்டுக்காமல் விட்டதுனால இந்த பச்சையில் பார்த்திங்கன்னா குப்பைமேனி, அப்புறம் கீழாநெல்லி, அப்புறம் வெட்டுக்காப்பான் அப்படின்ற அந்த ஒரு பச்சளையெல்லாம் போட்டு தான் நான் குணமாகும்னு பார்த்தேன். போட்டால் அந்த டயத்துக்கு குணமாகும், திருப்பி பார்த்திங்கன்னா குணமாகாது. ஆனால் எனக்கு இந்த விரல் இருக்கு அப்படின்னா வண்டி ஓட்டுறது இப்படி மடக்கினாலே எனக்கு அவ்வளோ வலிக்குது. ஸோ இதில் உள்ளது இது வரைக்கும் எனக்கு வலி எடுத்துகிட்டே இருக்குது. என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. ஸோ என்னால் சிவியர் ஆகிட்டதுனால தான் ரொம்ப எனக்கு தாங்க முடியலன்னு போனேன். ஸோ நீங்கள் தயவுசெய்து கையில் சின்ன பிசுறு குத்துனா கூட இதில் எந்த ஒரு இதுனாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் செல்ஃபாக ஒரு டிசிஷன் எடுத்து என்னை மாதிரி தப்பை பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட போங்க. அவங்க கரெக்டாக எக்ஸ்ரே எடுத்து அது கிளாஸ் பீஸா இல்லை ஜிஐயா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த பதிவு மூலிமா நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போங்க. அதை தான் நான் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.